திமுகவுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது. இது 2 பேரும் கொள்கை. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக நீங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. கூட்டு பொரியல் இல்லாமல் நீங்கள் சாப்பாடு விருந்த கூட பார்த்துடலாம். ஆனால் அந்த காங்கிரஸும் திமுக இல்லாத நீங்கள் பார்க்கவே முடியாது. உனக்கு நான் தோணை, எனக்கு நீ தோணை, நம்ம ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து மறக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கடந்த காலங்களில் ஒரு சம்பவங்களை பண்ணதும் அதை வந்து இன்றைக்கி ஒரு தீராத ஒரு அருவருப்பாக இன்றைக்கி காங்கிரஸ் மீது மக்களுக்கு இருக்கிறதும் உண்மை. அதே காலகட்டங்களில் காங்கிரஸ் பழைய காலத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த சின்னத்தை விரும்பி இருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு அதுக்காக ஓட்டே இல்லையா அப்படின்னா இருக்குது, சுடுகாட்டில் இருக்குது 4-5 ஓட்டு. இப்போ எங்கள் வீட்டிலேயே வந்து கிளடி கட்டிலாம் செத்து போனவங்க சுடுகாட்டில் இருக்காங்க. உயிரோட இப்போ இருக்கிறவங்களுக்கு காங்கிரஸ் என்னென்னு தெரியாது. அவங்களுடைய ஓட்டுலாம் ஒன்று ஓஏபி வாங்கிட்டு இருக்கும், முதியோர் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாங்க 1-2 பேர் காங்கிரஸுக்கு, மிச்ச பேர் சுடுகாட்டில் படுத்து கிடப்பாங்க. அவங்க ஓட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ திமுக 4% ஓட்டு இருக்குது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு இல்லை. இவங்க வந்து இது அவங்க ஒரே தொகுதியில் போட்டி விடுவாங்க, 20 வருஷத்துக்கு மேலே கூட்டணியில் இருப்பாங்க. இது வந்து அதான் சொல்லுவேன், நீ உன் கையில் வீட்டுக்கு ஒன்று எடுத்துட்டு வா, நீ அரிசி அல்ட்டுவா, நீ பருப்பு அல்ட்டுவா, நம்மளாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து கூட்டான் சோறு ஆகிட்டு வருவோம். அது மாதிரி காங்கிரஸ் வரும்போது உமி அள்ளிட்டு வரும். நான் என் வீட்டிலேருந்து உமி அள்ளிட்டு வரேன், நீ கடலை கொண்டு வா, எல்லாம் கொண்டு வா, என் வீட்டிலேருந்து நான் உமி கொண்டு வரேன், நம்ம ஊதி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி காங்கிரஸ் கொண்டு வரது எல்லாமே உமி தான். அது காங்கிரஸுக்கும் தெரியும். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, காங்கிரஸோட ஒரு பொறுப்பாளரை திமுகவுடைய பொறுப்பாளர் நாங்கள் எலெக்ஷனில் வேலை பார்க்க மாட்டோம், நாங்கள் உள்ளாட்சியில் வேலை பார்க்க மாட்டோம் ஒரு கவுன்சிலர் சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா கிளை கழகத்தில் மாவட்ட கழகத்தில் வேலை செய்கிற திமுக நிர்வாகிக்கு தெரியும் காங்கிரஸோடைய பொறுப்பாளருடைய நிலைமை என்ன, கூட்டணியில் தான் இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, இங்கே ஓட் பேங்க் என்னன்றது அந்த கிளை கழகத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிக்கு தெரியும். நம்ம கூட சும்மா உப்புக்கு சப்பானியாக வந்திருக்கா, நம்ம கூட வச்சுக்கிறோம். நம்ம ஜெயிச்சோன்னே அவருக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் வேலை கொடுப்போம், இல்லை ஏதாவது நம்ம கட்சி ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுப்போம், அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய நிலைமைன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த வார்த்தை ஈஸியாக வருது. இன்றைக்கி அமைச்சர் வாயிலிருந்து வருது. ஒன்றும் இல்லை, ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நேரடியாக சவால் விடுறாருன்னு பார்த்துக்கோங்க. நேரடியாக சவால் விடுறாரு. மக்களுக்கு முடிவு பண்ணணுங்க அதை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட நான் பேசவே வரல, உன்னை எஸ்ஆர் நோலாம் கேட்கல உங்ககிட்ட, நீங்கள் எங்களுக்கு தருவீங்களா இல்லை, நீ தந்து தான் ஆகணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கும்போது அவருக்கு ஒரு கௌரவ பிரச்சனை.